சௌக்கியமா இருக்கியா? உன் பையன் எப்படி இருக்கா? என்ன படிக்கிறா? எம்எஸ்சி பாஸ் பண்ணிட்டானா? வெரி குட். விமலா, தன்னம்பிக்கை ஒண்ணு இருந்தா போதும், வாழ்க்கையில எதையும் சாதிச்சுள்ளாங்கிறதுக்கு இவங்க ஒரு உதாரணம். கடினமான உழைப்பால தன்னுடைய லட்சியத்தை எப்படி நிறைவேற்றிட்டாங்க பாத்தியா? அது சரி, நம்ம விஷயத்தை பத்தி நீங்க அவங்க கிட்ட பேசுனீங்களா? இல்ல விமலா, நானும் ஒவ்வொரு முறையும் அதை பத்தி பேசத்தான் நினைக்கிறேன். ஆனா நான் முதலாளியா இருக்கிறதுனால கட்டாயப்படுத்துறேன்னு எங்க தப்பா நினைச்சிருவாங்களோன்னு எனக்கு கஷ்டமா இருக்கு. ஒரு நாளைக்கு அவங்கள நம்ம வீட்டுல காபி சாப்பிட கூப்பிட்டு அங்கேயே பேச முயற்சிக்கலாமே, அல்லது நாமே அவங்க வீட்டுக்கு போகலாம். நோ நோ, பாவம், அவங்களை இந்த தர்மசங்கரமான நிலைமைக்கு ஆளாக்க வேண்டாம். நம்ம வீட்டுக்கே கூப்பிடலாமே, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே. குட் ஐடியா, நீயே கூப்பிட. ஓஹோ, உங்க முதலாளி வீட்டுல உங்களை காபி சாப்பிட கூப்பிட்டுருக்காங்களா? நல்லதுமா. இல்லம்மா, அவங்க உங்களை மட்டும்தான் கூப்பிட்டுருக்காங்க. சுந்தர், அம்மா சொல்றாங்க அவங்களால கேட்கவும் முடியாது, பேசவும் முடியாது, போற இடத்துல அவங்க ரொம்ப போர் அடிக்கும், கூட நானும் வந்தா கம்பெனியா இருக்கும்னு சொல்றாங்க. சரிம்மா, நானும் உங்க கூட வரேன். 6 மணிக்கு நாளைக்கு. சரி சுந்தர், மிஸ்டர் மெய்யாதங்கிறது தான் எங்க அம்மா வேலை செய்யற பிரஸ் முதலாளி, பெரிய பணக்காரர். அவர் இப்படி தன்னை மட்டும் காபி சாப்பிட கூப்பிட்டு இருக்கிறத அம்மா ரொம்ப பெருமையா நினைக்கிறாங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு யுவர் மதர். ரியலி ஷி இஸ் a great lady. இப்படி ஒரு குறையோட வாழ்க்கை போராட்டத்தில் வெற்றி அடைஞ்சிருக்காங்களே, அது என்ன சாதாரணமா? நிச்சயமா சுந்தர், அப்பா இறந்த கொஞ்ச நாள்லயே கிராமத்துல இருந்து எங்க பாட்டி இறந்துட்டாங்க. ஒரு எளிய குடும்பத்துல தன்னன் தனியா இருந்து என்ன இந்த அளவுக்கு படிக்க வைக்கணும்னா அது ஒரு சாதாரண காரியம் இல்லை. அதுக்காக அவங்க எப்படிப்பட்ட தியாகங்களை எல்லாம் செஞ்சிருக்காங்க தெரியுமா? ஆனா அப்பாவுடைய பிரிவை அடிக்கடி நினைக்கிறாங்க. அந்த நினைப்பு அம்மாவை ரொம்ப வாட்டுது. அதனாலதான் சுந்தர், நான் கூடிய வரைக்கும் அவங்களை விட்டு பிரியறதே இல்லை. போலாம். நான் வரலப்பா, நீ போ. 2 பேர் தான் இருக்காங்க, வா. நான் வரேன். Saravan, how are you? Fine, thank you, sir. Papa, vaangama. வாங்கம்மா. விமலா, அவங்க சன் சரவணன். வணக்கங்க, என் ஒய்ஃப். உட்காருங்கம்மா, நான் இது ஒரு நொடியில வந்துடுறேன். உட்காருங்கம்மா. உட்காருங்க. இந்த பாருங்க, இப்ப நான் முதலாளியும் இல்ல, நீங்க தொழிலாளியும் இல்ல, என் வீட்டுக்கு வந்திருக்கிற விருந்தாளி. உட்காருங்க, இல்லன்னா நான் எந்திரிச்சிருவேன். சாரி சரவணா, ஒன்னே அழைச்சிட்டு வர சொல்லி உங்க அம்மாட்ட நான் சொல்லி இருக்கலாம். அதனால ஒண்ணுமில்ல சார், டோன்ட் வரி. என் பொண்ணு பத்மா. பொண்ணு பத்மா. பொண்ணு தானே சொன்னாங்க, நீங்க ஏன் எந்திரிக்கிறீங்க? உட்காருங்க.
எது வரைக்கும் படிக்கிறதா உத்தேசம்? அம்மா டாக்டருக்கு படிக்கணும்னு சொல்லிட்டாங்க, அதைத்தான் செய்ய போறேன். வெரி குட். மெடிக்கல்ல சீட் கிடைச்சிருச்சா? கிடைச்சிடும். அப்படி ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா என்கிட்ட சொல்லு, நான் ட்ரை பண்ணி வாங்கி தரேன். அதுல ஒண்ணும் ப்ராப்ளமே இல்லைங்க. ஏன்னா படிப்புல காலேஜ்லயே நான் தான் ஃபர்ஸ்ட். சோ எனக்கு சீட் இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. சபாஷ். மாணவர்களுக்கு இந்த நம்பிக்கை இருந்தாதான் கல்வியோட தரம் உயரும். சரவணா, ஐ எம் வெரி ஹாப்பி யூ ஆர் பிகமிங் எ டாக்டர். தேங்க்யூ. ஏன்னா உலகத்திலேயே 2 நாடு தான் வைத்தியத்துல நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஒன்னு சைனா, இன்னொன்னு இந்தியா. அப்படியா? ஆதாரம்? நல்ல டாக்டர்ஸ் இருக்கிறதுனால தானே ஜனங்களை சாக விடாம காப்பாத்திருக்காங்க. ஜனத்தொகையில ஃபர்ஸ்ட் சைனா, செகண்ட் இந்தியா. சரவணா, நீயும் உங்க அம்மா கூட இங்க வந்தது ரொம்ப நல்லதா போச்சு. என்னுடைய விருப்பத்தை முதல்ல அவங்ககிட்ட சொல்லணும்னு தான் நினைச்சேன். ஆனா நீ இங்க அவங்களோட இருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நல்லதுதான். என்னுடைய மக பத்மாவை உங்க அம்மா தன்னுடைய மருமகளா ஏத்துக்கணுங்கிறதா என்னுடைய ஆசை. சார், என் மகளை உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நான் தயாரா இருக்கேன். நீங்க தயாரா? எங்க அந்தஸ்துக்கும் உங்க அந்தஸ்துக்கும் ஏணி வச்சா கூட எட்டாதுன்னு அம்மா சொல்றாங்க. நீங்க பெரிய பணக்காரங்க, நாங்க பரம ஏழை. உங்ககிட்ட சம்பந்தம் வச்சுக்கிற தகுதியே எங்களுக்கு இல்லைன்னு அம்மா நினைக்கிறாங்க. சரவணா, தகுதி அந்தஸ்து இது இல்லப்பா பிரச்சனை. அப்கோர்ஸ் நான் பெரிய பணக்காரன். எவ்வளவோ பணக்காரங்க என் வீட்டுல சம்பந்தம் செஞ்சுக்கணும்னு பிரியப்படுறாங்க. ஆனா இவளுடைய உணர்ச்சிகளை அவங்களால புரிஞ்சுக்க முடியாதுப்பா. உன்னாலதான் முடியும். இவ உங்க வீட்டிலேயே வாழணுங்கிறதா என்னுடைய ஆசை. பிளீஸ், நான் உன்னை கட்டாயப்படுத்துறதா நீ நினைச்சிடாத. இது உன்னுடைய வாழ்க்கை பிரச்சனை. உனக்கு விருப்பம் இல்லைன்னா நீ வேண்டான்னு சொல்லிடலாம். காரணம், என்னுடைய ஒரே மகளும் உங்க அம்மா மாதிரியே வாயும் பேச முடியாது, காதும் கேட்க முடியாதுப்பா. அம்மா, இந்த கல்யாணத்துக்கு நான் தயாரா இல்ல. அந்த செவிட்டு பூமியை நான் கட்டிக்க மாட்டேன். நீங்க பதறாதீங்க, வாங்க உட்காருங்கம்மா. விமலா, விமலா, உட்காருங்கம்மா.
இதுக்குத்தான் இந்த விஷயத்தை பத்தி பேசவே நான் பயந்தேன். திருவாய் மலர வேண்டும், உன் செவி திறந்த செந்தமிழ் சுவையை நீ உணர வேண்டும் என்பதற்காக நானும் உன் தந்தையும் வேண்டாத கடவுள் இல்லை. இன்று நிச்சய வார்த்தைகள் எத்தனை பேருடைய மனதை புண்படுத்தியது என்ற கணக்கை விட நீ வாய் திறந்து பேசுகிறாயே என்ற பெருமையில் தான் நான் இன்னும் பூரித்து நிற்கிறேன். பேசு, உன் இஷ்டம் போல் பேசு, செய், நீ நினைத்ததை செய். எங்கே நான் உன் பார்வையில் இருந்தால் அது உன் எண்ணத்திற்கு இடையிலாக இருந்து விடுமா என்ற பயத்தினால் நான் உன் பார்வையிலே இல்லாமல் போய்விடுகிறேன். என் கடமை உனக்கு கல்வியை கொடுத்து விட்டேன். உன் தந்தையின் கடமை இறந்தும் அவர் ஈட்டிய புகழ் பொருளாக மாறி உனக்காக காத்திருக்கிறது. இதோ உனக்கு சேர வேண்டிய உன் தந்தையின் பணம் எடுத்துக்கொள். காது கேட்கிறது, கையில் காசு இருக்கிறது, வாய் பேசுகிறது, கண்ணில் வழி தெரிகிறது. நன்றி கடமை என்ற உணர்ச்சிகள் அவசியம் இல்லை என்று கருதுபவர்களுக்கு இதைவிட வேற என்ன வேண்டும்? உன் பட்டியில் நான் குறுக்கே இருக்க விரும்பாமல் போய்விடுகிறேன். படிக்கும் அம்மா, எங்கம்மா போறீங்க? அம்மா, நான் உங்ககிட்ட பேசாம அவர் யாருகிட்டமா பேசுவேன்? ஏமா இப்படிலாம் பண்றீங்க? அம்மா, தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்கம்மா. அம்மா, என்னை விட்டுட்டு போயிடாதீங்கம்மா. தயவு செய்து என்னை விட்டுட்டு போயிடாதீங்கம்மா. நான் உங்களை போக விட மாட்டேன், என்னை விட்டு பிரிய விட மாட்டேன். நான் உங்களை போக விட மாட்டேன். முடியாது, முடியவே முடியாது. அடிங்கம்மா, நல்லா அடிங்க, எவ்வளவு அடிங்கம்மா. ஆனா உங்களை மட்டும் போக விட மாட்டேன். என்ன பிரியவே விட மாட்டேன், என்ன பிரியவே விட மாட்டேன். வேண்டாமா, வேண்டாமா, என்ன அடிக்குமா, என்ன அடிக்க, கைதி கடிச்சுக்காதீங்கம்மா. என்னது, என்ன நடக்குதுங்க? சரவணா, சரவணா, என்ன இதெல்லாம்? அம்மா அழக சத்தம் கேட்குதே. நீ அம்மா வாழ வச்ச? ஐயோ, ராப்பகலா உனக்காக கஷ்டப்பட்ட தாய் உள்ளத்தை நோக வைக்க உனக்கு வெக்கமா இல்ல? ஏம்பா, அவங்க நிம்மதி விட இந்த உலகத்துல உனக்கு வேற என்னடா இருக்கு? மாமா, என்ன மன்னிச்சிருங்க மாமா. நான் ஒரு நன்றி கட்டவும் போவா. நன்றி கட்ட அம்மா, 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 என்ன மன்னிச்சிருங்கம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. அம்மா, நீங்க சொன்ன மாதிரியே நான் பத்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா. ஆமாமா, ஆமாமா.
இல்லம்மா, நீங்க இந்த கண்ணத்துல அடிச்சாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். அடிங்கம்மா, அடிச்சாதான் நிம்மதியா இருக்கும். அடிங்கம்மா, அடிக்க போறீங்களா இல்லையா?